திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வணங்கி ஆனி பௌர்ணமி நாளான இன்று காரைக்கால் அம்மையார் மாங்கனி பெற்ற நாளாக அறியப்படும் இன்று இரவாத இன்ப அன்பு என்ற தலைப்பில் காரைக்கால் அம்மையார் பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் மற்றும் திருமுறைகள் பற்றியும் சிந்திக்க இறை அருள் கூட்டுவித்திருக்கிறது. ஒரு செய்தி, முந்தைய காலங்களில் தேவாரம் அச்சிடப்படுவதற்கு முன்னால் காரைக்கால் அம்மையின் மூத்த திருப்பதிகங்கள் அதன் தொன்மையை கருதி முதலில் அச்சு செய்து அதன் பின்னர் தான் தேவாரத்தை அச்சிடுவார்களாம். இப்படி ஒரு பழக்கம் இருந்ததாக கூறுகிறார்கள். எனவே நாமும் அந்த மூத்த திருப்பதிகத்தின் முதல் பாடலை, காரைக்கால் அம்மையின் மூத்த திருப்பதிகத்தின் முதல் பாடலை காண்போம். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகண் வெண்பல் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள் கனை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உளறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. நமக்கு தெரிந்த இன்னொரு மூத்த திருப்பதிகத்தின் முக்கியமான பாட்டு, துத்தம் கைக்கிளை விளரி தாரம் உலை இழி ஓசை பண்கெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோள் தமருகம் குடமுழா மொந்தை வாசி தத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. இது மூத்த பதிகமாக இருந்தாலும் திருமுறை வரிசையில் 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையின் படைப்புகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. காரைக்கால் அம்மையின் 143 பாடல்கள். மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை, மூத்த திருப்பதிகங்களே 2, திரு இரட்டை மணிமாலை 20 பாடல்கள் மற்றும் அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள், மொத்தம் 143 பாடல்கள் முறையே 11ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அடியார் பெருமையை பேணும் 12ஆம் திருமுறைக்கு சென்று வருவோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பெரிய புராண பாயிர காப்பு செய்யுள் 1. சீராரும் சதுர்மறையும் தில்லைவாழ் அந்தணரும் பாராரும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராரும் கடல் புடை சூழ் வையமெல்லாம் ஈடேற ஏறாறு மணிமன்றில் எடுத்த திருவடி போற்றி. அடுத்து அடியார் பெருமை. இறைவனின் திருவாக்கிலே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அடியார்களுடைய பெருமையை இறைவனின் திருவாக்கால். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை காப்பார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார் இருமையும் கலந்து நின்றார் இவரை நீ அடிவாய் என்று. இறைவனின் பெருமையை ஒத்த பெரியவர்கள் அடியார்கள். தாய் சேய் பேணுவது போல இடையராது இறைவனை பேணுவதால் இறைவன் சொல்கிறார் பேணலால் எம்மை காப்பார். இதற்கும் நமது காரைக்கால் அம்மைக்கும் இறைவன் சொல்ல எம்மை பேணும் அம்மை என்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாருக்கும் மூத்த அடியார் காரைக்கால் அம்மையார். இறைவனே தம்மை பேணும் அம்மை என்று கூறி தாயாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இசை தமிழில் இறைவனை பற்றி முதலில் பாடியவர். தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியவர். அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து சைவ தமிழுக்கு
பெரும் தொண்டாற்றியவர். இவரது பதிக முறைகளே பின்பற்றிய பின்னாளில் தேவார பதிகங்கள் பாடப்பட்டது என்பது செய்தி. காரைக்கால் அம்மையான் சரித்திரத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி நெய்வேலிக்கு வந்து விட்டு செல்வோம். இந்த வருடத்தில் எனக்கு இது மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி. இந்த பணியை நான் இறைவனிட்ட பணியாக நினைத்து செய்கிறேன். விரைந்தினிது தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்ற வள்ளுவர் வாக்குக்கு ஏற்ப அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே என்பது இயேசு பெருமானின் வாக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு வந்திருக்கும் உங்கள் உள்ளத்தை கலந்து உரை செய்ய ஆடல் வல்லாளின் அருளை வேண்டுகிறேன். இந்த ஆல் இண்டியா ரேடியோ நிலைய வித்வான் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 3வது முயற்சி. இதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்கிறது. நமது நடராஜர் ஆலயத்தில் திருவம்பாவை உற்சவத்தின் போது மகளிரும் குருபூசையில் 4 குருபூசைகள் மற்றும் திருமூலர் குருபூசைகளிலும் ஆடவ அன்பர்களும் உரை செய்து மிகுந்த பாராட்டை பெற்று வந்தார்கள். அந்த முயற்சிக்கான பாராட்டு தவறுதலாக எனக்கும் கிடைத்தது. ஏனென்றால் கைகோ இரணியன் அவர்கள் செய்யும் சொற்பொழிவுக்கெல்லாம் என்னை பாராட்ட ஆரம்பித்தார்கள். எனவே நானும் இதற்கு மேல் காலம் கடத்த முடியாது என்பதால் இந்த பங்களிப்பை நல்க ஆரம்பித்தேன். ஆத்மார்த்தமாக செய்யும் இந்த பணி எனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் அளிக்கிறது. இந்த சிறு குறிப்போடு நாம் இப்பொழுது காரைக்கால் அம்மையாரின் சரித்திரத்தை பார்ப்போம். நமக்கு தெரிந்த செய்திகள் மிக குறைவு, தெரியாத செய்திகள் நிறைய இருக்கின்றன. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகை ஒரு வரியில் இல்லை, அரை வரியில் காரைக்கால் அம்மையின் வரலாறை சொல்லுகிறார். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். இதுதான் திருத்தொண்ட தொகையில் வரும் அடி. அந்த ஒரு வரியின் பாதியை நம்பியாண்டார் நம்பிகள் பாடலாக 4 வரிகள் விரித்து கொடுக்கிறார். அதை பின்னர் சேக்கிழார் புராணமாக தருகிறார். பேயார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவார்க்கு. அவ்வாறு அமைய என்ன காரணம்? ஏனென்றால் அம்மையாரை தன்னை பேய் என்று மூத்த திருப்பதிகத்தில் குறித்திருக்கிறார். அதை விரிக்கும் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தாள் 2 உண்பர் மிசை தலையால் நடந்தேற, அதாவது கையிலையை நான் மிதிக்க மாட்டேன், தாள் 2 கால் 2 உம்பர் மிசைன்னு தலைகளே இருக்கிறத சொல்றாங்க. தாள் 2 உம்பர் மிசை தலையால் நடந்து போயிட்டு இருக்காங்க. உமை நகலும் செம்பன் ஒருவன் என் அம்மை என பெற்றவள். உமை நகலும், உமை கேட்கிறாங்களா, யாரு இவங்க அப்படின்னு கேட்கிறாங்களாம். அதுக்கு செம்பன் ஒருவன், பொன்னார் மேனியன் அந்த சிவபெருமான் சொல்கிறார், என் அம்மை என பெற்றவள், என்னோட அம்மா என்று இறைவன் சொல்கிறார். யார? செழுந்தேன் கொம்பின் புகு காரைக்காலின் மேய குலதனமே. செழுமையான தேனை போன்ற காரைக்காலில் எழுந்தருளியுள்ள காரைக்கால் அம்மையின் குலதனம் என்ற ஒரு வார்த்தையை நம்பியாண்டார் நம்பி யூஸ் பண்றார், அதை குறிக்கிறார்கள். குலதனம் என்பது பேரன்பிற்குரிய செல்வம், காரைக்காலில் அவதரித்த பேரன்பிற்கு உரிய செல்வம் என்று நம்பியார் நம்பிய குறிப்பிடுகிறார்கள். நம்பியார் நம்பியின் குறிப்பில் ஊர் பெயர் வருகிறது. தலையால் நடந்து கைலாயம் சென்றதாக சொல்கிறார்கள். ஆனால் பேய் வடிவத்தை பற்றிய குறிப்பு அங்கு இல்லை. இப்ப இதை வைத்து சேக்கிழார் புராணத்தில் சேக்கிழாரோட நுட்பத்தை பார்த்தோம்னா, ஒரு நிறைவு புராணத்தை, அந்த ஒரு புராணம் முடிந்து அடுத்த புராணம் ஆரம்பிக்கும் போது நிறைவு புராணத்திலேயே இருவரை பற்றிய செய்திகளும் வரும். பெருமிழலை குறும்பர் புராணம் முடியும் போது சேக்கிழார் சொல்கிறார், பயிலை செறிந்த யோகத்தால் பறவை கல்வன் பாதமுற கைலை குறும்பர் அடி
அடைந்த மிளலை குறும்பர் கழல் வணங்கி. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் செல்ல போகிறார் என்று முதல் நாளே தெரிந்து மிளலை குறும்பர் அவருக்கு முன்னாலேயே சென்று விட்டார் என்பது இதன் பொருள். அடுத்த 2 வரி காரைக்கால் அம்மையை பற்றி சொல்கிறார். மயிலை புறங்கள் மென்சாயல் மகளிர் கிளவி யாழினொடு குயிலை புருகும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம். மயிலை புறங்கள், மயிலை விட அழகு மிக்கவர். யாழினொடு குயிலை புருகும், யாழ் இசையை விடவும் குயிலின் இசையை குரலை விடவும் சிறந்த காரைக்கால் அம்மையின் வரலாறை பார்க்கலாம் என்று சேக்கிழார் கூறுகிறார். இன்னொரு செய்தி, காரைக்கால் அம்மை யார் புராணம் என்று ஏன் பெயர் வந்தது? புனிதவதி என்று கூறியிருக்கலாம், இல்லை பேயார் புராணம் என்று கூறியிருக்கலாம். ஏன் காரைக்கால் அம்மையார் புராணம் என்று சேக்கிழார் பெயர் வைத்தார் என்பதற்கு கோவை சிவ கவிமணி சொல்கிறார். இறைவன் அம்மை என்று அழைத்ததால் இறைவன் வைத்த பெயராலேயே அந்த புராணத்திற்கும் சேக்கிழார் பெயர் வைத்திருக்கிறார். சைவ சித்தாந்த நூல்களை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியார் தமிழ் இலக்கணம், அறநெறி மற்றும் பக்தி நெறியை குறிக்கும் 6 நூல்களை தமிழின் சிறந்த நூல்களாக உமாபதி சிவாச்சாரியார் கூறுவார். வள்ளுவர் நூல் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே, வள்ளுவர் நூல் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே, தெல்லு பரிமேலழகர் உரை, ஒல்லிய சீர்தொண்டர் புராணம், தொகு சித்தி, ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் என்று உமாபதி சிவாச்சாரியார் கூறுவார். வள்ளுவர் நூல் நமக்கு தெரியும், திருக்குறள். அன்பர் மொழி வாசகம் அன்பினால் விளைந்த திருவாசகம், தொல்காப்பியம். 4வது அவர் சொல்லும் நூல் திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரை. 5 ஒல்லிய சீர்தொண்டர் புராணம், அறிவுடைய மேன்மையான அரியார்களை பற்றிய, சீர்பொருந்திய அரியார்களை பற்றிய சேக்கிழார் கொடுத்த பெரிய புராணம். தொகு சித்தி, சிவஞான சித்தியார். தொகு என்றால் மெய்யறிதல் அல்லது காரியம் கைகூடல் என்பது பொருள். அத்தகைய சிவஞான சித்தியார். இந்த 6 நூல்களும் தமிழில் மிக சிறந்த நூல்கள் என்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். அந்த உமாபதி சிவாச்சாரியார் இயல் தமிழ், இசை தமிழ் என்று வரும்போது மூவரை பற்றி ஒரு வெண்பா பாடுகிறார். கவுனியர், நாவுக்கரசர், பேயார் இவர் மூவர் கற்கும் இயல் இசை வல்லார். கற்கும் இயல் இசை வல்லார் கவுனியர் சம்பந்த பிள்ளையார், திருநாவுக்கரசர் அப்பர் மற்றும் பேயார் காரைக்கால் அம்மையார். இவர்களின் பங்களிப்பு இயல் தமிழுக்கும் இசை தமிழுக்கும் மிகவும் அதிகம் என்று உமாபதி சிவாச்சாரியார் கூறுகிறார். நமக்கு தெரிந்த காரைக்கால் அம்மையாரின் செய்திகளை மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம். காரைக்காலில் பிறந்தவர், வணிகர் குலத்தில் பிறந்தவர், புனிதவதி என்பது அவரது பெயர். பரமதத்தன் அவரது கணவர். மாங்கனி அவருக்கு இறைவன் கொடுக்கிறார். அதன் பின்னர் அவர் அயல்நாட்டு வணிகம் சென்று விடுகிறார் பரமதத்தன். திரும்ப அவர் பாண்டி நாடே வர்றாரு. இன்னொரு புனிதவதி, அவர் குழந்தை பிறக்கிறது, இன்னொரு புனிதவதி என்று பெயர் வைக்கிறார். அதன் பின்னர் இவர் பேய் வடிவம் பெறுகிறார், கையிலை செல்கிறார். நம்மை பேணும் அம்மை என்கிறார் இறைவன். திருவாலங்காட்டில் இறைவன் கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு சிறந்த செய்தி. ஆனால் சைவ இலக்கியங்களின் இசை மரபினை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். தென்னிந்திய இசையின் தாய் என்று அழைக்கப்படுபவர். பக்தி இலக்கிய வளர்ச்சி, இசை வளர்ச்சி, தமிழ் இலக்கிய வளர்ச்சி, இந்த 3க்கும் வித்திட்டவர். இவருக்கு பிறகு தேவார மூவர் பாடிய பாடல்கள் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தாலும் பாடும் முறை, பதிக அமைப்பு, கருத்து அமைப்பு, பண் முதலியவற்றிற்கு வழிகாட்டியாக இருந்தவர் காரைக்கால் அம்மையார். இசையால் இறைவனை பாடும் பதிக அமைப்பு, அதாவது 10 பாடல்கள் கொண்ட பதிக அமைப்பை தமிழில் தோற்றுவித்தவர். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அற்புத திருவந்தாதி,
இவை இரண்டும் இசையோடு பாடக்கூடிய வடிவத்தில் அமைந்து இசை தமிழை உலகுக்கு காட்டியவை. இசைக்கு சந்த நயங்களும் யாப்பு சிறப்புகளையும் கொண்ட படைப்புகள் இவை. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என எதனால் அதுக்கு பெயர் வந்தது? ஏனென்றால் முதலில் பாடப்பட்ட பதிக முறை, இரண்டாவது அது திருவாலங்காட்டில் பாடப்பட்டது, மூன்றாவது இறைவனை பற்றி பாடியதால் அது திருப்பதிகம் என்கிறது. திருவாலங்காட்டு திரு மூத்த பதிகம். அதுபோலவே காரைக்கால் அம்மையின் அந்தாதி அற்புத அந்தாதி என்றும் ஆதி அந்தாதி என்றும் திரு அந்தாதி என்றும் அழைக்கப்பெறுகிறது. காரைக்கால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, காரைக்கால் அம்மை அருளி செய்தது 143 பாடல்கள். மூத்த திருப்பதிகங்கள் 2, 11 பாடல்கள். திருவந்தாதி 101 பாடல்கள். இரட்டை மணிமாலை 20 பாடல்கள், மொத்தம் 143. பக்தி இலக்கியத்திற்காக இல்லாவிட்டாலும் தமிழ் இலக்கியத்திற்காக படிக்க வேண்டிய நூல்கள் இவை. இந்த திருவந்தாதி அம்மையார் பேய் வடிவம் வேண்டி பெற்ற போது பாடியது இந்த மூத்த திருவந்தாதி. தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியது. பாடலின் கடைசி சொல்லை வைத்து அடுத்த பாடலில் முதல் சொல் அமையும். 101 பாடல்கள் இந்த அற்புத திருவந்தாதியில் உள்ளது. அந்த அற்புத திருவந்தாதியின் முதல் பாடல் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, எங்கான்று தீர்ப்பது இடர். பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறம் திகழும் மைங்கான்ற கண்டத்து வானோர் பெருமானே, எங்கான்று தீர்ப்பது இடர். பிறந்து பேசத் தொடங்கிய காலம் தொட்டு உன் மீது கொண்ட பேரன்பினால் சிறந்த உனது திருவடிகளையே அடைக்கலமாக பற்றி கொண்டேன். ஒளி புரிந்திய நீல நிறத்தை தன் கழுத்தில் கொண்ட தேர்வுகளின் தலைவனே, என் பிறவி துயரங்களை எப்போது நீ நீக்குவாய், தீர்த்து அருள்வாய் என்கிறார். அற்புத திருவந்தாதியின் 20வது பாடல். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் அவன் தானே. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், அகில உலகமும் அறிவும் அறியப்படும் பொருளும் அனைத்தும் சிவனன்றி வேறில்லை என்ற அத்வைத கருத்தை இந்த பாடல் விளக்குகிறது. தமிழின் மூத்த 3 நூல்கள் நம்ம இப்போ பார்த்தோம். மூத்த திருப்பதிகம் பார்த்தோம், அற்புத திருவந்தாதி பார்த்தோம். அடுத்து இரட்டை மணிமாலை. இது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. 2 வகை மணிகள் மாறி மாறி வருவது போல வெண்பாவும் கட்டளை கலித்துறையும் அல்லது வெண்பாவும் விருத்தப்பாவும் கொண்டு முதல் பாடல் வெண்பாவாக, அடுத்த பாடல் கட்டளை கலித்துறை, அந்த மாதிரி பாடப்பட்டது. 20 பாடல்களை கொண்டது. மாறி மாறி வரும். முதல் பாடல் ஒரு இதுலையும், 2வது பாடல் அடுத்ததுலையும் இருக்கும். மிகவும் புகழ்பெற்ற இரட்டை மணிமாலை நூல்கள் 3. முதல் நூல் காரைக்கால் அம்மையின் இரட்டை மணிமாலை. 2வது நம்பியாண்டார் நம்பியின் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணிமாலை. 3வது குமரகுருபரர் அருளிய மதுரை மீனாட்சி மணிமாலை. இரட்டை மணிமாலை நம்ம சுருங்க சொல்லணும்னா, முத்தும் பவளமும் மாறி மாறி கோத்த மாலையை போன்றது. எடுத்துக்காட்டா ஒரு 2 பாடல் மட்டும் பார்த்துருவோம். கட்டளை கலித்துறையும் நேரிசை வெண்பாவும் அந்தாதியும் இருக்கும். கட்டளை கலித்துறை இருக்கு, நேரிசை வெண்பா இருக்கு, அந்தாதியாக வரும். கடைசி சொல் அடுத்த பாடலில் முதல் சொல்லாக வரும். கிளர்ந்துந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி நெஞ்சமென்பாய், தளர்ந்திங்கடித்தல் தவிர்தி கண்டாய். அதாவது கிளர்ந்துந்து வெந்துயர் வந்தடும் போது அஞ்சி நெஞ்சம் என்பாய், தளர்ந்திங்கு இருத்தல் தவிர்தி கண்டாய், தளராது வந்தி. தளராது வந்தினா கவலையே படாம சாமி கும்பிட்டே இரு. தளராது வந்தி. வளர்ந்துந்து கங்கையும் வானத்திடை வளர்கோட்டு வெள்ளை இளம் திங்களும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே. அந்தாதியோட அடுத்த பாடல் ஈசனுக்கே என்று முடியுது.
ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான். முதல் பாட்டுக்கு என்ன பொருள் என்றால், சிவனை மனம் தளராது வணங்குபவரை துயர் வந்து அணுகாது. தளராதி வந்தி என்ற ஒரு சொல்லை யூஸ் பண்றாங்க. தளராது வந்தி என்றால் மனம் சலியாது வணங்கு. யாரை வணங்க வேண்டும்? ஈசனை வணங்க வேண்டும். வளர்ந்துந்து கங்கை என்றால் பெருகி மோதுகின்ற கங்கை. கோட்டு திங்கள் வளைவுடைய சந்திரன் கிளர்ந்துந்து வெந்துயர் அடும்போது, வெந்துயர் கிளர்ந்த வந்து அடும்போது, கொடிய துன்பம் மிகுந்து வந்து அழுத்தும் போது அஞ்சி நெஞ்சம் என்பாய் தளர்ந்திருத்தல். அஞ்சி பயந்து நெஞ்சம் என்பாய் தளர்ந்து, நெஞ்சு வந்து எலும்பு தெரியுதான், எலும்பு தெரிகிற அளவுக்கு தளர்ந்து இருத்தல். தவிர்த்தி கண்டாய், அதை தவிர்க்க வேண்டும். மனமே துன்பங்கள் வரும்போது அதற்கு அஞ்சி நடுங்கி தளர்ந்து போய் சோம்பி இருத்தலை நீக்குவாயாக, தளர்ச்சி கொள்ளாமல் இறைவனை வழிபடுவாயாக என்பது இதன் பொருள். அன்பு, வைராக்கியம், ஞானம், இந்த மூன்றிற்கும் நடுப்புள்ளியாக இறைவன் இருக்கிறார் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்வார். அன்பு, வைராக்கியம், ஞானம். இதுவரை நாம் காரைக்கால் அம்மையின் ஞான சுரூபத்தை கண்டோம். இவை அனைத்துமே எனக்கு புதிய செய்தியாக இருந்தது. அந்த 4 வரிகளை தவிர பரமதத்தன், மாங்கனி, பேய் வடிவம், இதை தவிர இதுவரை சொன்ன அனைத்து விஷயங்களும் எனக்கு புதிதாக இருந்தது. உங்களுக்கும் புதிதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது வந்து நான் தலைப்புக்கு வரலான்னு பார்க்குறேன். தலைப்பு வந்து இரவாத இன்ப அன்பு. தலைப்பு இல்லாமல் பேசுறதும் பிரேக் இல்லாமல் கார் ஓட்டுறதும் ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்புன்னா அன்பு தானே, அதுல என்ன அன்புக்கு நிறைய அட்ஜெக்டிவ். இன்ப அன்பு, இரவாத இன்ப அன்பு, இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். ஐயன் திருவள்ளுவத்தையே நம்ம திரும்ப போலாம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட அன்பு இல்லை, உங்களோட அகத்து உறுப்பான உள் உறுப்பான அன்பு இல்லைன்னா புறத்துறுப்பு எல்லாமே வேஸ்ட். வெளியில இருக்கிற உறுப்புகள் எல்லாமே பயனில்லை என்கிறார். ஒரு சின்ன கதை. பகவானை அடைகிறதுக்கு எளிய வழி எது என்று ஒரு அன்பர் ஒரு மகானை பார்த்து கேட்கிறார். பாமரரும் கடைபிடித்தும் உய்யும்படியான மார்க்கம் ஒன்று ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அந்த மகான் அன்னபூரணி ஸ்தோத்திரத்தில் வரும் ஒரு புகழ்பெற்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தை இந்த மகான் சொல்லுகிறார். அதாவது இறைவனை அடைய எளிய வழி என்ன என்று கேட்கறதுக்கு அவர் சொல்ற ஸ்லோகம், மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரகா பாந்தவாக சிவ பக்தாஸ்த ஸ்வதேசா புவனத்ரயம். இது ஏதாவது புரியுதா? நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம், ஆனால் ஈஸியாக புரியணும். திரும்ப ஒரு தடவை நான் சொன்னோன்னா புரிஞ்சிடும். மாதாச பார்வதி தேவி, மாதா பார்வதி தேவி, நமக்கு எல்லாருக்கும் அம்மை பார்வதி தேவி. பிதா தேவோ மகேஸ்வரா, சிவபெருமான் நமது தந்தை. பாந்தவாக சிவபக்தாசா, இது வந்து திருமூலர் சொன்ன பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கான பொருளும் இது. பாந்தவாகா, பாந்தவா சிவ பக்தாசா. இங்கு வந்திருக்கும் மட்டுமல்ல, அனைத்து சிவனடியார்களும் எனது சொந்தக்காரர்கள். பார்வதி தேவி எனது அம்மா, சிவபெருமான் எனது தந்தை, சிவன் அடியார்கள் அனைவரும் எனது சொந்தக்காரர்கள். அது சொல்லிட்டு 4வது விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். ஸ்வதேசோ புவனத்ரயம். சுவதேசோ புவனத்ரயம் அப்படின்னா 3 உலகமும் எனக்கு சொந்தம், 3 உலகங்களும் எனக்கு சொந்தமான நாடாகும். உலகம் எனக்கு சொந்தம் என்ற பாவனையோடு அன்பு நெறி கொண்டு ஒழுகுதல், இதுதான் அந்த எளிய வழி என்று அந்த மகான் சொல்லுகிறார்.
எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய எளிய வழி இந்த வழி. எங்கும் இறைவனை கண்டு அவரோட அருள் விளையாடல்களை பார்த்து அன்பு மயமாகவே இருந்து அன்புருவாகவே வாழ்வது அந்த எளிய வழி. புத்தகங்கள் மந்திரங்கள் படிக்க வேணாம், வேள்விகள் செய்ய வேணாம், விரதங்கள் இருக்க வேணாம். இதை கடைபிடித்தால் போதும், இந்த அன்பு வழியை கடைபிடித்தால் போதும். இதைத்தான் திருமுறைகளும் சொல்கின்றன. திருமூலர் சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். சிவம்னா என்ன, சிவபரம்பொருள் தத்துவம் என்ன அப்படின்னு மணிக்கணக்கா பக்கம் பக்கமா படிக்கலாம், பேசலாம், விவாதிக்கலாம், எழுதலாம். ஆனால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சிவம் என்றால் அன்பு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார். விவேகானந்தா சுவாமி ஒரு தடவை ராமேஸ்வரன் வந்தபோது அவர் சொன்னாராம், உள்ளுக்குள் இருக்கிற லிங்கத்துல தான் சாமி இருக்கான்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு உயிரின் உள்ளும் எம்பெருமான் சிவபெருமான் வாசம் செய்கிறார். அதை உணரும் போதுதான் அந்த ராமலிங்க சாமி எல்லாருக்கும் அருள் புரிவார், அனுக்கிரகம் செய்வார் என்று சொன்னாராம். அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அதுதான் தத்துவம் என்று உணர்ந்த பிறகு அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே, அதுதான் உன்னதமான நிலை. அவர் இருக்கும் சன்னிதானத்தை அடையும் ஒவ்வொருவருக்கும் இப்ப இந்த சன்னிதானத்துக்கு நம்ம போனோம்னா அன்பு ஊற்றெடுக்க வேண்டும், தீய எண்ணங்கள் கரைய வேண்டும், அதுதான் இதன் பொருள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுயநல கலப்பில்லாத அன்பு என்பது இல்லை. ஏன்னா வாழ்க்கையை அந்த இயந்திரமனமான வாழ்க்கையில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அன்பிலா என்பதோல் போர்த்த உடம்பு என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி, அன்பின் வழியது உயிர்நிலை அகிதிலார்க்கு அன்புதோல். அன்பு இல்லைன்னா நம்ம உடம்புக்குள்ள உயிர் இல்லை, வெறும் எலும்பால் போர்த்தப்பட்ட உடம்பு என்கிறார் வள்ளுவர். அன்பின் அடிப்படையில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் பூத்திய வெறும் உடம்பே, அதற்கு உயிர் இல்லை. இன்னைக்கு பணம் குறைஞ்சிருக்கு, அன்பு இல்லைன்றோம். காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை பணம் சம்பாதிப்பது, பணம் சேமிப்பதே குறிக்கோளாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உயிர் பொருட்களோட பழக்கம் நம்ம குறைஞ்சு போச்சு. உயிர் பொருட்கள்னா நம்ம கூட இருக்கிறவங்க, அப்பா அம்மா மனைவி மக்கள் கூட பேசுறது இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ ஆஃபீஸ் போனோம்னா கம்ப்யூட்டரோட பேசிகிட்டு இருக்கோம், பேப்பர் கூட பேசிகிட்டு இருக்கோம், செல்ஃபோன் கூட பேசிகிட்டு இருக்கோம். அந்த பழக்கம் அப்படியே தொடர்கிறது. அது வீட்டுக்கு வரும்போதும் நண்பர்களோடு வரும்போதும் அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சுயம் நலம் இல்லாத அன்பை பார்க்கணும்னா மகான்களின் அன்பை பார்க்கலாம், அதுக்கு சம அன்பு என்று கூட அது சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு அன்பு இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு தாய் அன்பு. உலகியல் அன்புகளில் மிகவும் உயர்வானது, சுத்தமானது தாயன்பு மட்டுமே. காதர்ந்த ஊசியும் கடைவழி வாராதுகான் என்று கூறிய பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் அவர்கள் தாயை நினைத்து கதறி அழுதார்கள் என்றால் தாயன்பிற்கு முன்னால் எதுவும் நிற்காது என்பதை நாம் அறியலாம். தன்னையே தியாகம் செய்து ஒரு குழந்தையை உருவாக்கி வளர்த்து அவரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் அல்லது அவர் தன்னை விலக்கி வைத்தாலும் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தாயன்பு. தாயன்பு மட்டும்தானா, மனைவியோட அன்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். மனைவியோட அன்பும் அது தாயன்பாக மாறுகிறது. தாயன்புக்கு ஒரே ஒரு வரைமுறை மட்டும்தான் இருக்கின்றாங்க, தன் பிள்ளை தன் மகன் என்ற அந்த வரைமுறை மட்டும். மெய் என்று சொல்லப்படும் இந்த பொய்யான உடம்பிற்கு தாய் போஷாக்கு அழைத்து வளர்த்து வருகிறார்கள். இப்ப அப்பாவோட அன்பை என்னன்னு சொல்றது, அப்பாவோட அன்பும் அதற்கு ஈக்குவலா இருந்தாலும் அது ஒரு சூட்சமமான அன்பு, அதுக்கு பெயர் கண்டிப்பு. அன்னை சாரதா தேவி இருந்தார்கள் கல்கத்தாவில். அவர்கள் சொல்வார்கள், எல்லோரும் என் குழந்தைகள், என்னால் பாகுபாடு பார்க்க முடியாது நல்லவர் கெட்டவர் என்று. அம்மா என்று சொன்னால் எனது மனம் உருகிவிடும். இது தெய்வீக நிலையிலான அன்பு.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது, நமக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று கவலைப்படாதே அம்மா, உலகம் முழுவதும் உன்னை அம்மாவாக வைத்து கொண்டாடப்பட போகிறார்கள் என்றார். விஸ்வ மாதாவாக, உலக அன்னையாக சாரதா தேவி பின்னர் மாறினார். அது சுயநலம் இல்லாத பேரன்பு, அது தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பை தாயும் தருகிறார். கடவுள் எல்லா இடங்களையும் இருக்க முடியாது என்பதால் கடவுள் அவரது பிரதிநிதியாக தாயை ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். மனித உருவாக தாயாக இறைவனே இருக்கிறார் என்று சொல்வது பழக்கம். அதனால தான் இந்த தாய்மானவர் கதை திருச்சிராப்பள்ளியில் தாய்மானவர் கோயில் இருக்கிறது. மாத்ரு பூதேஸ்வரர் என்பது இறைவன் திருநாமம். தாயும் ஆனான் என்றால் அர்த்தநாரீஸ்வரராக உமையோடு பாகனும் ஏக உருவமாய் இருப்பது தாயுமானவர். அம்மையும் அப்பனும் லிங்க திருமேனியில் அங்கு வீற்றிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் சொல்வார், எனக்கு அம்மையும் ஆனா என்று பாடுகிறார். இந்த திருச்சியில ஒரு மிக பிரசித்தமான வரலாறு ஒன்று இருக்கிறது. ஒரு வணிகர் குலத்து பெண், அவர்களது வீடு காவேரி கரையின் இந்த பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்களது தாயாரின் வீடு இருக்கிறது. அப்ப இந்த போக்குவரத்து வசதிகள்லாம் இல்லாத காலம், ஓடம் மட்டுமே செல்லும். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய உதவி பண்ணிட்டு இருப்பாங்களாம். பரிசல் மூலமாக செய்திகளை அனுப்பலாம், சென்று சேர்ந்து விடும். மக்களும் உதவி செய்யும் மனத்தோடு இருந்தார்கள். பொருள் ஈட்டும் வெறி, பொருள் சம்பாதிப்பது தவறு இல்லை என்கின்றார்கள். பொருள் ஈட்டும் வெறிதான் தவறு என்கின்றார்கள். கண்ணை இழந்து சித்திரம் வாங்குவது போல நிம்மதியை இழந்து பொருள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில். அந்த பெண் காவிரி கரையில் இருக்கின்ற இந்த பெண், அவங்க தாயாக கற்பம் அடைந்திருக்கிறார்கள். அவங்க அம்மாவுக்கு செய்தி கொடுத்து அனுப்புறாங்க கடிதம் மூலமாக. கர்ப்ப காலம் நெருங்கி வருகிறது, நீங்கள் என் கூட இருக்க வேண்டும் என்று அந்த பெண் செய்தி அனுப்புகிறார். அவர்களது அம்மாவும் பதில் கடிதம் அனுப்புகிறார், நான் வந்து விடுகிறேன் என்று. அந்த தருணத்திற்கு முன்பு மழை வந்து விடுகிறது. காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பரிசல்களும் செல்ல முடியாது. பிரசவ நேரம் வந்து விட்டது. அம்மா எப்படி வர முடியும்னு இந்த பெண்ணுக்கு கலக்கம். யார்கிட்ட சொல்றதுன்னா யாருமே இல்லை, கணவரும் கூட இல்லை, அம்மாவும் இல்லை. அப்பொழுது எல்லாருக்கும் ஞாபகம் வர மாதிரி அவங்களுக்கும் கடவுளோட ஞாபகம் வந்துடுது. சிவ சிவா சிவ சிவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அவங்களோட அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சிவ என்றால் அப்பனும், சிவா என்றால் அம்மையும் சேர்ந்த அந்த சொல் சிவ சிவா. எந்த கஷ்டம் வந்தாலும் சிவசிவா என்று சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ கால் இரடினால் கூட நம்ம சிவசிவா என்று சொல்லுவோம். அதுதான் ஒரு பையன் கேட்டானா ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம கஷ்டம் வந்தால் சிவசிவான்னு சொல்கிறோம், சிவசிவான்னு சொன்னால் கஷ்டம் வருமா அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். இல்லை தம்பி, அப்படியெல்லாம் இல்லை, கஷ்டம் வந்தால் வந்த கஷ்டங்களும் நீங்கும் என்பதற்கு தான் சிவசிவா என்று சொல்கிறோம் என்று சொல்வதாக சொல்வார்கள். அதனை அடுத்துறுவது அகுதொப்பது இல். ஐயன் வள்ளுவன் குரல், இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அகுதொப்பது இல். அதாவது இதைவிட சிறந்த வழி நகைத்தல். அதற்கு பதிலாக இங்க சிவசிவா என்று அந்த பெண் கூறிக்கொண்டிருக்கிறார். வழி வரும்போதெல்லாம் சிவசிவா என்று சொல்லுகிறார். சிவ என்ற சொல் சுவாமியையும், சிவா என்ற சொல் அம்பாளையும் குறிக்கிறது. பிரசவ வலி வந்து விடுகிறது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. காவிரியில் வெள்ளம் அடியவில்லை. இந்த பெண் சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மழை பெய்கிறது, வெள்ளம் அடியவில்லை. ஆனால் கதவறையில் அம்மாவின் குரல் கேட்கிறது. இந்த பெண் சொல்லுகிறாள், கதவை நான் சும்மா தான் மூடி வைத்திருக்கிறேன், உள்ளே வாருங்கள் அம்மா என்கின்றார். அந்த அம்மா அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போகிற பணியாரங்கள், பேறுகால மருந்து, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என் கண்ணே என்று கட்டிப்பிடித்து மகளை கொஞ்சுகிறார். அம்மாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு இனிமே கவலை இல்லை அப்படின்னு கஷ்டமெல்லாம் விலகி விடுகிறது. சுவையான உணவு தயாரித்து கொடுத்தால், எண்ணெயை தேய்த்து உடம்பை நீவி விட்டால்
காலத்தில் சுகப்பிரசவம் நடந்தது. அம்மாவே கூட இருந்து மருத்துவச்சியாக இருந்து இந்த பிரசவத்தை பார்க்கிறார்கள். பின்னர் குழந்தையை குளிப்பாட்டுகிறார்கள். மகள் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அப்போ நன்றி சொல்கிறார், நீ சரியான நேரத்தில் வந்தம்மா, எல்லாம் நல்லபடியாக நடந்தது என்று நன்றி சொல்கிறார்கள். அந்த பெண் தாய் அன்பில் திளைத்து போய் இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து காலை நீட்டி குழந்தைய குளிப்பாட்டிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போது வாசலில் ஒரு குரல் கேட்கிறது. காலத்தில் வர முடியவில்லை மகளே, தாமதமாகிவிட்டது என்ற குரல் கதவறையில் கேட்கிறது. இந்த பெண்ணிற்கு சந்தேகம், என்ன அம்மா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா ஏத்த மாதிரி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எனவே அந்த பெண் எழுந்து சென்று வாசல் அருகில் பார்க்கிறார். அங்கே அம்மா திரும்ப பணியாரம் நிறைந்த கூடையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். தாமதமாகிவிட்டது, வெள்ளம் அடியவில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு இந்த பெண் சொல்கிற, என்னம்மா சொல்ற, நீதானே என் கூட இருந்த, நீதானே இருந்து பிரசவம் எல்லாம் பார்த்தாய் என்று உள்ளே கேட்டுவிட்டு உள்ளே வந்து பார்த்தால் அந்த குழந்தை மட்டும் இருக்கிறது. தயாராக வந்த சுவாமியை காணவில்லை. யார் வந்திருக்க முடியும்? மகளும் தாயும் கதறி அழுகிறார்கள். சுவாமி விடையேறும் பெருமானாக காட்சி தருகிறார். மாணிக்க வாசகர் சொல்கிறார், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆமுதே. அந்த அன்பை நம்ம வேற எங்க பார்க்க முடியும்? சாமி காட்டும் அன்பை எப்படி வர்ணிக்க முடியும்? அந்த சாமிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சான். பிரச்சனை இருக்கு, இப்பயும் இருக்கு. ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து செருப்பால் அடிச்சாரு, இன்னொருத்தர் வந்து கல்லெறிஞ்சாரு சாமி மேல. ஆதிசங்கர ஸ்லோகமே அதை சொல்லுது. நடந்து தேய்ந்த காலணிகள் உன் சிரசில் கூர்சமென, நடந்து தேய்ந்த காலணிகள் உன் சிரசில் கூர்சமென, வாய் உமிழ் நீர் முப்புறம் எரியோன் நீராட மங்கள நீரென. வாய் உமிழ் நீர் முப்புறம் எரியோன் நீராட மங்கள நீரென, எச்சலிட்டு நீந்த புலால், எச்சலிட்டு நீந்த புலால் புலித்தோழன் உனக்கு படையலென. இதெல்லாம் கொடுத்தாங்களாம் சாமிக்கு. இன்னொருத்தர் வந்து கல்லால் அடிச்சாராம். ஏன்னா சிவபெருமான் வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, என் பிள்ளையை யார் அடிச்சது என்று கேட்கறதுக்கு அவருக்கு தாய் இல்லை, தாயார் இல்லை. இப்போ மதுரையில் நடக்கிற மீனாட்சி கல்யாணத்துல கூட மீனாட்சிக்கு வந்து பாண்டிய ராஜகுமாரி என்று சொல்லுவார்கள். ஆனால் சிவபெருமானுக்கு ஆதி மத்தியானந்த சச்சிதானந்த பரபிரம்மம் என்றுதான் சொல்வார்களாம். ஆதி மத்தியானந்த சச்சிதானந்த பரபிரம்மம். ஆதி இல்லையும், ஆதியும் மத்தியும் அந்தமும் இல்லாத, அதுவே தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் உள்ள எல்லையற்ற உருவமற்ற காலம் இல்லாத எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட முழு முதற் பொருள் பெருமான் என்கிறார்கள். தனக்கு மேல் ஒன்றும் இல்லாத சொரூபம். பெருமான நினைக்கிறவருக்கு குறை இல்லைனாலும் பெருமானுக்கு அந்த குறை இருந்தது. அதுதான் இந்த அம்மா இல்லாத குறை. எனவே அவரது திருவாக்கினாலேயே அம்மா என்று அழைக்கக்கூடிய பரம பாக்கியத்தை பெற்றார்கள் புனிதவதி அம்மையார். அம்மைக்கும் அப்பனுக்கும் அம்மையானவள். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவங்க இன்னொன்னு செஞ்சாங்களாம், பார்வதிக்கு மாமியார் இல்லாத குறையையும் தீர்த்தார்கள். சரித்திரத்தை சொல்லும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், பஞ்சாட்சரம் என்பது சிவபெருமானின் நமசிவாய திருநாமம். நம சிவாய. அந்த 5 எழுத்தும் ஸ்தூல சூக்கும காரண மகா காரண முக்தி என்ற 5 நிலைகளை கொடுக்கக்கூடியது என்கிறார்கள் நமசிவாய. இதுக்கு பெயர் சிவ பஞ்சாட்சரம். அடுத்து குரு பஞ்சாட்சரம் இருக்கு. நா உ கரசு, நா உ இக்கரசு, ஞான சம்பந்த, நம்பி ஆரூரர், மணி வாசக, அருணகிரி, இவை அனைத்தும் குரு பஞ்சாட்சரம். ஆனால் பக்த பஞ்சாட்சரம்னு ஒண்ணுதான் இருக்கான். பக்த பஞ்சாட்சரம் புனிதவதி.
புனிதவதி என்ற பக்த பஞ்சாட்சரம் ஒன்றுதான் இருக்கிறது. சுவாமிக்கு அம்மான்னா சாதாரண விஷயமா? அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எந்த விதமான அன்பு அவர்கள் செலுத்தியிருந்தால் சுவாமிக்கு தயாராகும் பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் சேக்கிழார் பெருமானின் திருவாக்கு. காரைக்கால் அம்மையை பற்றி சொல்கிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா. நான் மகிழ்ந்து பாடி, இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியில் இருக்க என்றார். என்ன கேட்குறாங்க அம்மா? இரவாத இன்ப அன்பு வேண்டும்ன்றாங்க. அந்த சாமியோட என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அன்பு வேண்டும் என்கிறார்கள். இல்லைன்னா பிறவாமை வேண்டும், இந்த முக்தி கிடைக்க வேண்டும். இந்த அன்பு செலுத்துவதால அவங்களுக்கு திரும்ப ஒரு பிறப்பு வந்தாலும் வரலாம். அப்படி ஒரு பிறப்பு வந்தால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் உனது காலடியிலேயே இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மை கேட்கிறார்கள். நம்மை பேணும் அம்மைகான் என்றார் பெருமான். எப்படி அவங்க பெருமானுக்கு தாயாராக மாறினார்கள்? இளமையை துறந்தார்கள், அழகை துறந்தார்கள், அன்பை பொழிந்தார்கள், தன்னை பேய் என்றார்கள் அவர்கள். ஆனால் அவர்களை தாய் என்றார் சிவபெருமான். இதுக்கு ஒரு சூட்சமம் சொல்கிறார்கள். எங்கெல்லாம் அடியார் பசியாறுகிறாரோ அங்கு பரமன் பசியாறுகிறார். சாப்பாடு போடுறது விஷயம் இது வெறும் சாப்பாடு போடுற விஷயம் மட்டும் அல்ல. அன்னதானம் செய்வது, அமுது படைத்தல் வெறும் சாப்பாடு போடும் விஷயம் அல்ல என்கின்றார்கள். ஞானசம்பந்த பிள்ளையாரின் பூம்பாவை பதிகத்தின் சாரத்தை தெய்வ சேக்கிழார் 4 வரிகளில் சொல்கிறார். இந்த மயிலாப்பூர் பதிகம் பூம்பாவை உயிர் பெற்ற போது பாடிய பதிகம். அதை 4 வரிகளில் தெய்வ சேக்கிழார் கூறுகிறார். மண்ணின் பிறந்தார் பெரும்பயன், மண்ணின் பிறந்தார் பெரும்பயன், மண்ணில பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பயன் மதிசூடும் அண்ணலார். மதிசூடும் அண்ணலார்னா சிவபெருமான். அடியார் தமை அமுது செய்வித்தல், சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர்தம் திருவிழா பொழிவு கண்டு ஆறுதல். திருவிழாக்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு சம்பந்தம் சொல்றார். ஒன்று அமுது செய்யணும், அன்னதானம் செய்யணும். 2வது திருவிழாக்களை பார்க்க வேண்டும். உண்மையான் இதுதான் காரைக்கால் அம்மை செய்த பெருந்தவம். அமுது செய்தார் அடியார்க்கு, அடியார் பசி தீர்த்தார், அதனால் ஆனார் அம்மை. இது நம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கடைபிடிக்க வேண்டிய செய்தி. முடிவாக 2 பாடல்கள், அம்மையாரோட பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். காரைக்கால் அம்மையின் பாடல்கள், சில பாடல்கள் தாயாராக இருக்கும், சில பாடல்கள் மாமியாராக கூட இருக்கும். பார்வதியையும் கங்கையையும் கிண்டல் செய்யும் பாடல்களும் உண்டு. பெருமானை ரசித்து பாடும் பாடல்களும் உண்டு. பெருமானிடம் தாய்மை காட்டும் ஒரு பாடல். அன்பே சிவம் அன்பே சிவம் என்று சொல்கிறோம். பெருமான்கிட்ட எல்லாரும் போலாம், பெருமான் அன்பே மயமானவர் என்று எல்லாரும் சொல்கிறீர்கள். ஆனால் எப்படி உங்ககிட்ட வர்றது அப்படின்னு ஒரு அம்மா ஒரு குழந்தையை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அன்பால் அடைவது எவ்வாறு கொள்? அன்பால் அடைவது, நீ அன்பு அன்புன்னு சொல்றியே, உன்னிட்ட எப்படி வர்றது? அன்பால் அடைவது எவ்வாறு கொள்? மேலதோர் ஆடரவம், பாம்பு மேல சுத்திட்டு இருக்கான். மேலதோர் ஆடரவம் தன்பால் ஒருவரை சார ஒட்டாதது வேயும் அன்றே. அது மட்டும் இல்லாம, அது யாரையும் கிட்ட விட மாட்டாங்குது. அது மட்டும் அல்லாமல் முன்பாயின தலை ஓடுகள் கோத்தவை, தலை ஓடெல்லாம் கோத்து மாலையா மாற்றிருக்காராம். ஆர்த்து வெள்ளை என்பாயினவும், வெள்ளை எலும்புகள் தலையோடுகள் எல்லாம் கோத்து இருக்கிறதாம். அணிந்தங்கோர் ஏறு உகந்து, இதெல்லாம் இல்லாம ஏறு வேற இருக்கா, காளை மாட்டின் மேல இருக்கா. இதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி உன்கிட்ட வர முடியும் அப்படின்னு ஒரு தாய் மகனிடம் கேட்பது போல் கேட்கிறார். பாம்பு எலும்பு மாலை கண்டை
மண்டையோடு காளை இதெல்லாம் இருக்கும்போது எப்படி வர முடியும் என்று கேட்கிறார்கள். இன்னொரு பாடல், திருவாலங்காட்டில் பெருமான் செய்வது ஊர்த்துவ தாண்டவம், சிதம்பரத்தில் செய்கிறது ஆனந்த தாண்டவம், திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவம். தும் தும் என்று கைய காலெல்லாம் விரிச்சு ஆடுறத நடனம் அது. இதை நம்ம ஒரு சின்ன விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம். இப்போ மழை பெய்யுது, பசங்க 4-5 பேர் இருக்காங்க, வெளியில் விளையாட முடியல, வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் பேட்டோடு வந்துடுறாங்க. வந்து வீட்டுக்குள்ளே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி விலை உயர்ந்த பொருட்களும் டிவியும் கண்ணாடியும் இருக்கிறது. அந்த மாதிரி இடத்துல விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு தாய் என்ன சொல்வார்கள், அந்த மாதிரி நம்ம உருவகப்படுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி அம்மை எச்சரிக்கிறார் சிவபெருமானை. அவங்க சொல்றாங்க, அடிப்பேரின் பாதாளம் பேரும், அடிப்பேரின் பாதாளம் பேரும், அடிகள் முடிப்பேரின் மா முகடு பேரும், கடகம் மறிந்தாடு கைப்பேரில் வான் திசைகள் பேரும், அறிந்த ஆடும் ஆற்றாது அரங்கு என்கின்றார் அம்மையார். சிவபெருமான் பிரபஞ்சமே அதிரும் வகையில் தீவிரமாக ஊர்த்தவ தாண்டும் ஆடும்போது அவரது திருவடிகள் நிலத்தை அழுத்தினால் பாதாளம் பெயரும், அடிப்பேரின் பாதாளம் பேரும். திருமுடி, அவரோட திருமுடி வானத்தை முட்டினால் உச்சி முகடு உடையும், முடிபேரின் மா முகடு பேரும், கடகம் அறிந்தாடு கை பேரில் வான் திசைகள் பேரும். வளையல் அணிந்த கைகள் அசைத்தால் திசையெல்லாம் மாறிடுமா, திசைகள் நிலை குலந்து போய்விடும். இந்த பிரம்மாண்டமான கூத்தை முழுமையாக தாங்குவதற்கு இந்த உலக அரங்கத்திற்கு வலிமை இல்லை என்கிறார் அம்மையார். எனவே அரங்கின் மென்மை தன்மையை உணர்ந்து கவனத்துடன் ஆடுவாயாக என்ற இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் தாய் அன்போடு வேண்டுகிறார். அறிந்தாடும், அறிந்து ஆடும் ஆற்றாது அரங்கு என்கின்றார் காரைக்கால் அம்மையார். தாய் அன்போடு வேண்டுகிறார். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், பிணிக்கு மருந்தாய், பசிக்கு உணவாய், மலைக்கு குடையாய், இருளுக்கு ஒளியாய் எங்கும் இருக்கிறார். அந்த இறைவன் எங்கும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலர் வாக்கை ஓரளவுக்காவது மெய்ப்பிக்க முடியுமா என்று முயற்சி செய்து, இந்த வாய்ப்பினை மணிவாசகர் வாக்கினால் சொல்ல வேண்டும் என்றால், கட்ட அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு, கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடும் இரண்டும் அறியேனே. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனே. இதுவே எனது நிலைமை இன்று. என்னையும் இந்த மேடையில் ஏற்றிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் ஆயிரம் முறை வணங்கி போற்றி நன்றி பாராட்டி, உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இதை செவிமடித்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். திருச்சிற்றம்பலம்.